அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டெக் பாய். ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கேட்கவே ரொம்ப புதுசாக இருக்குல்ல. ஏன்னா நம்ம நிறைய வகையான ஸ்மார்ட் ஃபோன்ஸை பார்த்துருப்போம். ஸ்மார்ட் ஃபோன்ஸோட அடுத்த லெவலாக இருக்க போகுது இந்த ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான். சாம்சங் அவங்க சொன்ன மாதிரியே ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன்ஸை மார்க்கெட்டுக்கு கொண்டு வர போகிறாங்க. அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க இன்னைக்கு வீடியோவில் போகலாம். சாம்சங் ரொம்ப காலமாக சொல்லிட்டு இருக்காங்க மார்க்கெட்டுக்கு நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வருவோன்ட்டு. அவங்க சொன்ன மாதிரியே ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன்ஸை கொண்டு வர போகிறாங்க மார்க்கெட்டுக்கு 2019 இருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று யூஎஸில் சாம்சங் டெவலப்பர் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. அங்கே தான் இந்த ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோவை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ஃபோல்ட் பண்ணணும், அன்ஃபோல்ட் பண்ணணும்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோனை ஃபோல்ட் பண்ணி பேக்கெட்டில் வச்சு எங்கன்னா கொண்டு போய்க்கலாம். நம்மளுக்கு தேவை இருக்கும்போது அதை அன்ஃபோல்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது இங்கே ஒரு கவர் டிஸ்பிளே, அதாவது சின்ன டிஸ்பிளே இருக்கும். அதை வந்து அவங்க கவர் டிஸ்பிளே அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4.8 இன்ச் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளே நம்மளுக்கு எதுக்கு பயனாக இருக்கும்னா ஃபோட்டோஸ் எடுக்கிறது, கால் பேசிக்கலாம். ஸோ இதுக்கெல்லாமே அந்த வந்து இந்த கவர் டிஸ்பிளே கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம அதை அன்ஃபோல்ட் பண்ணிட்டோம்னா டிஸ்பிளே சைஸ் பெருசாகிடுது. அப்படி போயிட்டு நம்ம ஃபோல்ட் பேச முடியாது, ஃபோட்டோஸ் எடுக்கலாம், ஃபோன்லாம் பேசிக்க முடியாது. அதனால தான் அந்த ஃபோல்ட் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இப்போது இந்த அன்ஃபோல்ட் பண்ணும்போது பெரிய டிஸ்பிளே ஒன்று வருது பார்த்தீங்களா, அதுதான் மெயின் டிஸ்பிளே. அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 7.3 இன்ச் பயன்படுத்தியிருக்காங்க. இப்போது 6.5 இன்ச் அளவுக்கு ஸ்மார்ட் ஃபோன்ஸே வந்துடுச்சு. அதனால் இந்த 7.3 இன்ச் ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது. ஒரு மினி டேப் மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெரிய டிஸ்பிளேவை நம்ம ஃபோல்ட் பண்ணி எங்கே வேணால் கொண்டு போய்க்கலாம். இங்கே ஒரு நல்ல பழமொழி இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு எதிர்த்து காட்டாக சொல்லலாம். என்னென்னா ஒரு கல்லில் 2 மாங்காய். நம்மளுக்கு சிங்கிள் ஹேண்ட் யூசேஜுக்கு ஃபோல்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய ஸ்க்ரீன் வேணும் கேம் விளையாடும் போது அப்படின்னா அன்ஃபோல்ட் பண்ணி பயன்படுத்திக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன கேமரா கான்ஃபிகரேஷன் எதுவுமே சொல்லலை, என்ன ப்ராசஸர் பயன்படுத்தியிருக்கோம், இதெல்லாமே அவங்க எதுவுமே நேற்று இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொல்லலை. அவங்க ஹைலைட்டிங்காக சொன்னது டிஸ்பிளே. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பயன்படுத்தியிருக்க டிஸ்பிளேவை சாம்சங் என்னன்னு சொல்கிறாங்கன்னா இன்ஃபினிட்டி ஃப்ளெக்ஸ் டிஸ்பிளே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனையும் நம்ம ஃபோல்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணுறோம். டிஸ்பிளேயுமே அங்கே கண்டிப்பாக ஃபோல்ட் ஆகும். அதனால் இந்த டிஸ்பிளேவை எதால் பில்ட் பண்ணியிருக்காங்கன்னா அல்ட்ரா தின் போலரைசர், விண்டோஸ் கவர் மற்றும் ஃப்ளெக்சிபிள் பேக்ப்ளேன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் போட்டு ரொம்ப தின்னான டிஸ்பிளேவை பயன்படுத்தியிருக்காங்க. சூப்பர் AMOLED டிஸ்பிளே பேனல் தான் பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஹைலைட்டிங் ஃபியூச்சர் என்னென்னா இந்த டிஸ்பிளே மட்டும்தான். இப்போ பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயே நம்ம ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் மூலமாக பண்ணியிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சாம்சங் என்ன சொல்கிறாங்கன்னா மல்டி டாஸ்கிங்கை மல்டி ஆக்டிவ் விண்டோ அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா இந்த பெரிய ஸ்க்ரீனில் 3 டாஸ்க்கை அட் டைமில் ரன் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க நேற்று இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த கவர் டிஸ்பிளேல ஒரு கேமோ அல்லது ஒரு ஆப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம அதை வந்து மெயின் டிஸ்பிளே அன்ஃபோல்ட் பண்ணும்போது பெரிய டிஸ்பிளே ஓப்பன் ஆகும் பார்த்தீங்களா, அப்போது கூட அந்த ஒரு கேமோ ஒரு ஆப்போ எந்த ஒரு லேக் இல்லாமல் ரன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நான் சொன்ன விஷயம், நான் சொல்ல வர்றது என்னன்னு. நான் டிஸ்பிளேவை நிறைய சொல்லிட்டேன். டிஸ்பிளேவை ப்ரொடக்ட் பண்ண மேலேயும் கீழேயுமே சாலிடான கிளாஸ் பயன்படுத்தியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பெசல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் இந்த ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோனில். ஸோ இந்த ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு என்ன நேம் வைப்பாங்கன்னா சாம்சங் கேலக்ஸி எக்ஸ்ன்னு வைக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. இந்த சாம்சங் ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன் கூட ஒரு புது யூஐயை நேற்றே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுதான் இந்த ஒன் யூஐ. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த இந்த சாம்சங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும் அல்லது சாம்சங் டச் விஸ், இது ரெண்டுமே சாம்சங் யூஐ தான். அதை விட இந்த ஒன் யூஐ ரொம்ப சிம்பிளாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃபியூச்சர் நிறைய கொடுத்துருக்கோம். இந்த ஆப் ஐகான்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நைட் மோட் தனியாக இருக்குது இந்த யூஐயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாம்சங். இப்போ பார்த்தீங்கன்னா S9 Note 9க்கெல்லாம் இந்த யூஐ நாங்கள் இன்னும் 2 வாரங்களில் கொடுத்துருவோம்னு சொல்லியிருக்காங்க சாம்சங். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் யூஐ இந்த ஒன் யூஐ எவ்வளோ சிம்பிளாக இருக்குன்னு.
சாம்சங் கூகுள் கூட சேர்ந்து தான் இந்த ஒன் யூஐயை பில்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எவ்வளோ சிம்பிளாக இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த இருக்கும். இந்த ஒன் யூஐயுமே சிம்பிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்ன ஒரு ப்ளஸ்னா பார்த்தீங்கன்னா இந்த யூஐ என்ன கலரில் இருக்கோ அதே கலரில் தான் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா இப்படி சொல்லலாம், ஸ்மார்ட் ஃபோன் எந்த கலரில் இருக்கோ அதே மாதிரி தான் அந்த யூஐயுமே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க சாம்சங். ஸோ அவ்வளோதான் இந்த சாம்சங் ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனும் இந்த ஒன் யூஐ பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் டெக் பாய். வாழ்க தமிழ்.